கைஸ் நான் தான் உங்கள் ஜெய் பேசுகிறேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து சென்னையிலேருந்து கேரளா வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் என்ன கேட்டார்னா, சென்னையிலேருந்து கேரளா வரைக்கும் போகிறேன், ஸோ பைக் எப்படி பாசிபிள் ட்ரெயின் எப்படின்னு கேட்டார். அது எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். அதனால் அவருக்கு தெரியறதுனால இது 2-3 பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் செக் பண்ணோம். ஸோ யாருக்கும் தெரியல. இந்த வீடியோவில் பைக்கை வந்து எப்படி பாசிபிள் ட்ரெயின் எடுத்துகிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொசீஜர் ப்ளஸ் ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். ஸோ அது வந்து எந்த டெஸ்டினேஷன் போகிறோம் ப்ளஸ் வந்து வண்டியோட வெயிட் வச்சுன்னா அந்த ப்ரைஸ் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸ் வேரி ஆகும். அதனால் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்காதீங்க ப்ரைஸு. ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, விஜிஎம்ஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ட்ரெயினில் உங்கள் ஃப்ரெண்டோட டூ வீலர் டேமேஜ் ஆகாமல் ரீச் ஆச்சான்னு இந்த கொஷினுக்கு வீடியோ எண்டில் ஆன்சர் பண்ணுறேன். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரு ஆன அப்புறம் அங்கே இருக்கவங்க ரிசர்ச் அப்புறம் சொன்னாங்க, கேட் 6 அனுப்புவாங்க, அங்கே தான் பைக் பார்சல் சர்வீஸ் பண்ணுறாங்க. அண்ட் பைக் பார்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மு கவுண்டர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ஃபார்ம் ஃப்ரீ தான், கவுண்டரில் கேட்டு வாங்கிட்டு வந்தோம். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கும் அவங்களே கைட் பண்ணாங்க. பைக் ட்ரெயினில் போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெட்ரோல் டேங்க் கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிடணும். என்னதான் பைக்கோட டேங்க் பெட்ரோல் ட்ரைன் பண்ணாலும் வண்டியோட கார்பரேட்டரில் கண்டிப்பாக பெட்ரோல் ஃபுல் எம்எல்ஹெச் இருக்கும். ஸோ அதுவும் இருக்கக்கூடாது. புக்கிங் ஆஃப் டூ வீலர் இன் ட்ரெயினில் 2 கேட்டகரிஸ் இருக்குது. இஃப் பைக் ஓனர் இஸ் ட்ராவலிங் ஆர் பைக் ஓனர் நாட் ட்ராவலிங். பைக்கோட ஓனர் ட்ராவல் பண்ணுறாருன்னா டூ வீலர் ஆஃப் ஆர்சி புக் காப்பி அண்ட் அவரோட ஐடி ப்ரூஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இன்கேஸ் பைக் ஓனர் ட்ராவல் பண்ணாமல் அந்த டூ வீலரை வேறு பேசஞ்சர் வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர் வேறு யாருன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகிறாருன்னா பைக் ஓனர் ஆத்தரைசேஷன் லெட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பைக்கோட ஆர்சி புக் காப்பி, அது இல்லாமல் பைக் ஒரிஜினல் ஆர்சி புக் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஓனர் அண்ட் பேசஞ்சரோட ஐடி ப்ரூஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பைக்கில் இருக்க பெட்ரோலை கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிட்டு, அதுவும் மட்டும் இல்லாமல் டேங்க்கில் அவங்க கிளாத்தை யூஸ் பண்ணி ஸோ டேங்க்கை க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி அவங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க நம்மக்கிட்ட. ஸோ பேக்கிங்கோட காஸ்ட் டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க, அது எவ்வளோ ஆயிடுச்சுன்னு. அதையும் பார்த்துட்டு கரெக்டாக நாங்கள் பே பண்ணிட்டோம். ஸோ பே பண்ணிவிட்டு பேக் பண்ண பைக்கை நெக்ஸ்ட்டு ஆர்பிஎஃப் ஆஃபீஸர் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஆர்பிஎஃப் ஆஃபீஸர் ஃபில் பண்ண ஃபார்ம் அண்ட் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. பைக் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. இந்த வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன அப்புறம் தான் பைக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ண ஃபார்மு அண்ட் ஆர்பிஎஃப் ஆஃபீஸர் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுல்ல, அந்த ஃபார்ம் என்ன பண்ணோம், நாங்கள் கவுண்டரில் கொடுத்து ஸோ ஒரு பில்லு வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த பில்லை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு ஆலப்பேனா அந்த பைக்கை வந்து என் ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ அதோட காஸ்ட் டீட்டெயில்ஸு கம்ப்ளீட்டாக அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை பார்த்துட்டு நாங்கள் வந்து அந்த பில்லும் பே பண்ணிவிட்டு அண்ட் மோரோவர் டோட்டலாக பைக் பேக்கிங் அண்ட் பார்சல் பில் பண்ணது பார்த்தீங்கன்னா 2600 2700 ருபீஸ் ரேஞ்சஸ் வந்துச்சுங்க. ஃபைனலி இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆச்சு. பைக் சேஃபாக எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் போயிடும் பார்த்தா அங்கே தாங்க ஒரு ஷாக்கிங்கே இருந்துச்சு. பைக் ஆலப்பே டெஸ்டினேஷன் ரீச் ஆன அப்புறம் இறக்கி அன்கவர் பண்ண அப்புறம் தான் தெரிஞ்சுது பைக் டேங்க்கு ஒரு டென்ட்டு அண்ட் ஒரு மிரரும் ப்ரோக்கனு. இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்க்குறவங்க விஜய் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் லைக்கும் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வில் சீ சூன் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.